ஹே ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு வந்துட்டு தேர்ட் எபிசோட் பார்த்துடலாம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அங்கே வேலை செய்கிற ஷின்னை பார்த்து கிம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். உன்னை இந்த நிலைமைக்கு விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்துட்டு கிம்மோட ஃப்ரெண்டு மின் இருக்கான்ல, அவன் வந்து அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் வந்து ஏதோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து இவனும் கூர்ந்து கவனிப்பான். ஃபயர் அலாம் வந்துட்டு அடிச்சுட்டு இருக்கோம். கடகடன்னு ஓடி போயிட்டு ஷின்னோட கையை வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். ஷின்னெல்லாம் வந்துட்டு அலறி கத்திட்டு இருக்கோம். யாரா நீ ஏன் கையாண்டா பிடிச்சி இழுக்கிற, கையை விடுறா பண்ணி அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்குமா. அப்பதான் கிம் வந்துட்டு சொல்லுவான், பைத்தியக்காரி உனக்கு இது கேட்கலையா, நல்லா கூர்ந்து கவனி அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஃபயர் அலாம் அடிக்கிறது வந்துட்டு இவளுக்கு கேட்கும். தான் பக்கத்துல வாக்கி டாக்கி வச்சுட்டு வேற ஒருத்தர் போவாரு. அவர்கிட்ட இருந்து புடுங்கி கேட்கும் போது பார்த்தா இது வந்துட்டு ஃபேக் அலாரமா இருந்துட்டு இருக்கும். இதை கேட்டதுக்கு அப்புறம் கிம் இல்ல கத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்டா உங்களுக்குலாம் ஒரு ரெஸ்பான்சிபிளே கிடையாதா, இந்த மாதிரி ஒரு ஃபேக் அலாரத்தை கொடுத்தா அந்த மாதிரி கஸ்டமர்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஷின்னும் அந்த வாக்கி டாக்கி வச்சிருக்க பர்சனும் வந்துட்டு இவ்வளோ பேசுறானே யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி டவுட்ல பார்த்துட்டு நம்ம ஷின் வந்துட்டு கேட்கவே கேட்கிறோம், யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு கேட்டாலே ஒரு கேள்வி, ஐயோ என்ன பதில் சொல்றதுன்னு வேற தெரியலையே, சரி ஓகே வராத போன காதுல வச்சுட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து எஸ்ஐ ஓடி போயிடுவான். அந்த டைம் வந்துட்டு இவ்வளவு நேரம் இவனை பார்த்து ரசிச்சு சொல்லி விட்டுட்டு இருந்திருப்பாளுங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல ஒட்டு மொத்தமா கூடிடுவாளுங்க. இந்த மாதிரி வந்து லாஸ்ட் வீக் ஷேல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வந்து கடையை பத்தி கேட்டுட்டே இருந்தாரு. ஒருவேளை அவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கும்பலும் வந்து திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. எவரா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அந்த கடையில ஒர்க் பண்ற சீனியர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு போர்ட் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு போயிருப்பாரு. இந்த மாதிரி இந்த கடையோட சேல்ஸ் வந்து ரொம்ப டிராப் ஆகி போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோ, என் பிரசிடென்ட் வந்துட்டு அதாவது சா வந்துட்டு இந்த கடையை வந்து விற்கிறதுக்காக ரெடி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு இவர்கிட்ட. இந்த சீனியர் வந்துட்டு சொல்வாரு, சேர்மனுக்கு 2 பையன் இருக்கிறத கேள்விப்பட்டேன், எப்படி அவங்களால கடையை விற்க முடியும் அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த இன்னொரு பர்சனும் வந்துட்டு, டே அதெல்லாம் பத்தி நம்ம பேசக்கூடாதுடா, இது பப்ளிக்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி இந்த சீனியர் தான் வந்துட்டு அந்த சாக்கு ஒரு ஸ்பை மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு இங்க இருந்து. அப்புறமா அந்த சீனியருக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வரும். அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அதுக்குள்ள வந்துட்டாரா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ இன்னொரு பர்சனும் வந்துட்டு எது வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல சேர்மனையும் அவரோட பையன் சாவையும் வந்துட்டு காட்டுவாங்க. கூட இருக்கிறது செக்ரட்டரியா இல்லைன்னா சேர்மனோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. போக போக தெரிய வரும். இப்போதைக்கு நம்ம செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். எப்பவும் போல அந்த செக்ரட்டரி வந்துட்டு நம்ம சேர்மனோட வாயா இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு சாவை வந்துட்டு வறுத்து எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா சேர்மன் வந்துட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து தின்னுட்டு இருப்பாரு பண்ணு. இந்த மாதிரியே வந்து சேல்ஸ் போயிட்டு இருந்தா கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை மூடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்திட்டே வேற இருப்பாங்க அந்த செக்ரட்டரி. இந்த இஷ்யூ வந்துட்டு வந்தது எதனால தெரியுமா, உன்னோட பர்சனல் இஷ்யூவால ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் அதான் செத்து போயிட்டானே கிம், அவனாலையும் வந்துட்டு இந்த மாதிரி சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகி இப்போ நம்மளோட சுஜின் குரூப்பை பத்தி தான் வந்துட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதனால சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த சா வந்துட்டு சொல்லுவான், அதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சேல்ஸ் கம்மியா இருக்குல்ல, பேசாம வித்துடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த சேர்மனுக்கு வந்துட்டு சரியான கோவம் வந்துடும். அவர் வேற முறைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. முறைச்சு பார்த்தோன்னே சால பயந்துருவான். சரி சரி ஓகே ஓகே அதெல்லாம் விற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த செக்ரட்டரி வந்து சொல்லுவாங்க, அது க்ளோஸ் ஆனா பக்கத்துல இருக்க கடையெல்லாம் க்ளோஸ் ஆகும், அங்கதான் வந்துட்டு இவருக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் பண்ணு வாங்குவாங்க, க்ளோஸ் ஆனா எப்படி போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்த ஆரம்பிச்சுக்காங்க. என்ன பண்ணு தான் மேட்ரா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சா வேற கேட்க ஆரம்பிச்சிடுவான். நீ கண்டினியூஸா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான், ஸ்டேட்ல இருக்கவனை கொண்டு வந்து இறக்கிட வேண்டியதான், ஆல்ரெடி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, வந்துட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் அதை கேட்டு கொஞ்சம் ஷாக்காய் தான் பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு பையனை வந்துட்டு கொஞ்சம் இல்லீகலா சீக்கிரட்டா வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவன் வந்தா சொத்து மொத்தத்துக்கும் வந்துட்டு ஆப் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துட்டு இருக்கும் சாக்கு. சேர்மன் முடிவு பண்ணிடுவாரு, இவனுக்கு 2 பேரையும் மோத விட்டு எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்பவுமே பேச மாட்டாரு, பக்கத்துல இருக்க செக்யூரிட்டி தான் வந்துட்டு அவங்க நினைக்கிறது வந்து பேசுவாங்க. இந்த பக்கம் கடையில அந்த சீனியர் இருக்கான்ல, அவன் வந்து மின்னுகிட்ட சொல்லிட்டே போவான், இந்த மாதிரி எப்படியும் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்கடா, வேலைலாம் போயிடும், அதனால வேற வேலையை தேடு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வருவான். அதுவும் இல்லாம நம்ம சேர்மனோட அந்த இல்லீகல் சன் இருக்கான்ல, அவனே பத்தியும் வந்துட்டு பேசிட்டு வருவாங்க. அப்படியே பேரலா வந்துட்டு ஸ்டேட்ல இருந்து ஃபிளைட்ல வர்ற அந்த இல்லீகல் சன்னையும் வந்துட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறமா அவனோட மூஞ்ச காட்டும் போது அது வேற யாரு கிடையாது, நம்ம கிம்மோட மூஞ்சி தான் அவனுக்கு இருந்துட்டு இருக்கும். இவன் வந்துட்டு பயங்கரமான மூலக்காரன்பா, வந்தானா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு சொல்றாங்க. ஆனா பாக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இதை க்ளோஸ் தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வந்து மின்னு கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஷின்னு நின்றுட்டு இருக்கோம். ஷின்னு வந்துட்டு இந்த சீனியரை பார்த்தோன்னே தலையை கவுந்துரும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வரை பேசிட்டு போயிட்டு இருப்பான் அவன். மின்னு வந்துட்டு ஷின்ன கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் போவான். அவன் பாக்குற பார்வையிலே தெரியுது மேபி மின்னுக்கு வந்துட்டு ஷின்ன கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவன் அப்படி பாக்குறான். ஆனா இந்த சீனியர் வந்துட்டு மின்னு கிட்ட சொல்லுவான், இந்த ஷின்ன பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் காண்டாவது, அந்த கிம்மோட மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருது, எப்படி புருஷன் செத்துறதுக்கு அப்புறம் சேம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து வேலை பார்க்கறா பாரு, சீக்கிரமா வந்துட்டு இவளை வந்து வேலையை விட்டு தூக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லும்போது மின்னெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுனால அப்படின்ற மாதிரி வேற சொல்லுவான். பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் தெரிஞ்சுதானே சேர்மன் வந்துட்டு வேலைக்கு வச்சிருக்காங்க, ஸோ ஏதாவது பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னுக்கு சப்போர்ட்டா தான் வந்துட்டு மின் பேசிட்டு வருவான். இவனுங்க இப்படி பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது கிம் வேற ஆப்போசிட்ல வந்துட்டு இருப்பான். கிம் இந்த சீனியரை பார்த்த உடனே கள்ளத்துக்கு மண்டையிலே போட்டு பொழந்துடலாமான்னு தோணிட்டு இருக்கும் அவனுக்கு. ஏன்னா கிம் பண்ண எல்லா ஒர்க்கையும் வந்துட்டு தான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர் வந்து இப்ப பேர் வாங்கி இருந்திருப்பான். அதனால சரியான காண்டா இருக்கும் அவனுக்கு. முன்ன போய் நின்றுட்டு நகரவே மாட்டான். சரி நம்ம நவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் தள்ளி போனா மறுபடியும் வேற முன்ன வந்து நின்று
முறைச்சு வேற பாத்துக்கிட்டு இருப்பான். சீனியரும் வந்துட்டு கேட்பான், ஏன் முறைக்கிறீங்க, என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம கிம் இல்ல, உங்க பிரசிடென்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வரை கேட்டுட்டு இருப்பான். ஏன் சார் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வேற கேட்பாங்க. நீ என்ன பண்ணல, எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல, இங்க பாரு யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி வர கத்த ஆரம்பிச்சிருவான் அவன். உடனே பக்கத்துல இருந்து மின்னு இருந்துட்டு சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. நீ சாரி கேட்டா எனக்கு பத்தாது, இவன் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது சீனியரும் வந்துட்டு குனிஞ்சு வணக்கம் வச்சுட்டு இருப்பான். இன்னும் பத்தல பத்தல அப்படின்னு கேட்டுட்டே இருப்பானே, அப்படியே தரையிலே விழுந்துருவான் போல, அவ்வளவு தூரம் குனிஞ்சு வந்துட்டு வணக்கம் வச்சுட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா மாயா கால் பண்ணிட்டு ஏதாவது சிக்கலான்னு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்வானா. இனிமேதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்துட்டு சீனியர் சொல்லிட்டு இருப்பான், இவன் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியா தான் இருக்கும், அதனாலதான் இவன் நான் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இப்ப திரும்பி வரட்டும் எப்படி கால்ல விழுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மின்னுகிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா கிம் வந்துட்டு அங்க இருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோட் பண்ற கேர்ள்ஸ் கூட்டர்கள் அவங்கலாம் வந்துட்டு இவர் தான் ஒருவேளை ஸ்டோர் மேனேஜரா இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இந்த சீனியரும் நம்ம மின்னும் வந்துட்டு எது இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல சா வந்துட்டு காட்டுவாங்க. அந்த செக்ரட்டரி வந்துட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு வரும். வர அப்பா வந்துட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த செக்ரட்டரியும் வந்துட்டு இது சும்மா ஸ்டார்டிங் தான், இன்னும் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவன் வேற அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பான். டேடிக்கு வந்துட்டு 2 நாயை மோத விட்டு அந்த நாயில எந்த நாய் ஜெயிக்குதோ அந்த நாய்க்கு கப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. அதுதான் இனிமேல் வந்து விளையாடி பார்க்க போறாரு அப்படின்ற மாதிரி வேற அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குமா. சால அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். வரட்டும் அந்த நாய் நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா ஒரு சன்னை வந்துட்டு வெளிநாட்டுல வளர்த்து விட்டுருப்பாங்கல்ல, அவனை பத்தி தான் இங்க பேசிட்டு இருப்பாங்க. டைம்ல சாவோட குட்டி பையன் வந்து அங்க வந்திருப்பான். அவரை பப்பியை வச்சு விளையாடிட்டு இருப்பானே, குடுப்பா நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் விளையாடிட்டு இருக்கும்போது யூனா கால் பண்ணுவா. ஆனா அவளோட காலை வந்துட்டு இவன் இக்னோர் பண்ணிடுவான். இதை தெரிஞ்சவொடனே யூனா இல்ல, இவன்கிட்ட வந்துட்டு என் புள்ளைய வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது அங்க ஜூனா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பான். நீங்க அங்க போக கூடாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜூனா சொல்லுவானா. நான் ஏன்டா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கத்திட்டு இருக்கும்போது இவன் சில போட்டோஸை வந்து கொடுத்துட்டு இருப்பான். அது லாஸ்டா வந்துட்டு ஹேனை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பாள், அந்த போட்டோஸை தான் வந்து காமிச்சிட்டு இருப்பான். நீங்க போனீங்கன்னா இதை வச்சு கார்னர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசிட்டு இருப்பான் அவன். அந்த டைம்ல சாவும் வந்துட்டு கால் பண்ணுவான். என்னம்மா போட்டோஸ் எல்லாம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யூனா வந்துட்டு உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் மட்டும் இந்த போட்டோஸை வெளி உலகத்துக்கு காட்டணும்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அசால்ட்டா உன்னை வந்து கழுவி ஊத்த ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, இந்த மாதிரி இல்லீகலா ஒரு லவ்வர் வச்சிருக்க, இப்போ ஒரு கேங்ஸ்டர் பாய் ஃப்ரெண்ட் வேற, இன்னும் எவ்வளவு டைம் உன்னை காரி துப்புவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா தான் சொல்லிட்டு இருப்பான். இந்த விஷயம் உன் பையனுக்கும் தெரிஞ்சாலும் என்ன ஆகும்னு நினைச்சுக்கோ. அதுக்கப்புறம் அவன் பையனை வச்சு கார்னர் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி பையன் என் கூட கொஞ்ச நாள் இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு யூனா வந்துட்டு சொல்லும், கார்னர் பண்ணி உன் விஷயத்த சாதிக்கிறல்ல, நீ மட்டும் அவனை ஒழுங்கா பாத்துக்கலாம்னு வச்சுக்கோ, ஏன் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஒரே போல எப்பவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கட் பண்ணிட்டு வேகமா வந்து ஜூனாவை வந்துட்டு ஒரு அடி அடிச்சிடுவா. ஏண்டா மானங்கிட்டவனே, நீ எல்லாம் வந்துட்டு ஹேனுக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்தவனா, இப்படி மானங்கிட்ட பொழப்பெல்லாம் பொழைச்சிக்கிட்டு இருக்க, இவனுக்கு ஏன்டா உட்காந்து நாய் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கோவம் வந்துடும். ஹேன் வந்துட்டு உங்களுக்காக ஃபேமிலி மாதிரி இருந்த எங்களையே தூக்கி போட்டு உங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தாரே, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவ அடிக்கும் போது கையை பிடிச்சி வேற திருப்பி பேசிட்டு இருப்பான் அவன். நீங்க எதுக்காக அன்னைக்கு திருப்பி வந்தீங்க, நீங்க வராம இருந்திருந்தா ஹேன் எங்க கூட இருந்திருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை வேற ரொம்ப வேகமா பிடிச்சிட்டு இருப்பானா. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹேனோட என்ட்ரி. டேய் ஜூனா கையேடுறா, அவளுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை தான் எடுக்க சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஹேனோட தங்கச்சின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் பிட்ட போட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருவாள. இவங்க 2 பேரும் குறுன்னு மாறி மாறி பார்த்தாலும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீ ஹேன் மாதிரி இல்லையேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி சின்ன வயசுல எங்க அம்மா இறந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஃபாரின் அனுப்பி வச்சு படிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஜூனா வந்துட்டு யூனா கிட்ட நீ சின்ன வயசுல அங்கதானே இருந்த, உனக்கு இவளை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு தெரியவே தெரியாது, நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிடுவா. சரி ஓகே ஃபாரின்ல இருந்தாலுமே அதனால இங்கிலீஷ்ல பேச அவகிட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூனா வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசல, அப்படி திருன்னு வேற திருட்டு கொட்டு மாதிரி முழிச்சிட்டு இருக்கோம். ஃபாரின்ல இருந்தா இங்கிலீஷ் கத்துக்கணும்னு அவசியம் இல்லப்பா, நாங்க வந்துட்டு படிச்சுட்டு இருக்கல, வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதனாலதான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதுவும் இல்லாம ஜூனா உனக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்க 2 பேரும் நம்பவே மாட்டாங்க. அவள் தான் இதை பிட்டு போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு வந்துட்டு இவனை பிடிச்சி வெளியே தள்ள ஆரம்பிச்சிடுவாங்க. போறப்பெல்லாம் கத்திட்டு தான் போயிட்டு இருப்பா. டே விட்றா, என் அண்ணன் தாண்டா அவன், இது பாரு அவன் முதுகுல வந்துட்டு ஒரு பெரிய டிராகன் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த என் முதுகுலேயே தான் இருக்கு, அப்ப நான் உனக்கு என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர கேட்டுட்டு இருப்பான் ஜூனா. நீ வந்துட்டு கண்ணு வரையிலடா, ஆனா அவன் கண்ணு வரைஞ்சிருப்பான்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த லாஜிக் எல்லாம் என்கிட்ட சொல்லாத, வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அன்னைக்கு நைட்டு போட்டோ எடுத்தாங்களா, அந்த போட்டோ வந்துட்டு என்னாச்சு, எவன் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கரெக்டா யூனா வந்து நின்று பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த சீன்ல வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை தான் காட்டுவாங்க. அங்க போலீஸ் வரதை பார்த்து நிஷின்னு வந்துட்டு ரொம்ப பதட்டமாயிடும். ஏன் இவன் அந்த மாதிரி ஆகுறான்னு சொல்லிட்டு நமக்கு ரீசன் காட்ட மாட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் ஸ்டோர் ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பா. இவன் இந்த மாதிரி உட்காந்து இருந்ததை மின்னு வேற பாத்துருவானா, ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கா, சரி ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா வேணான்னு சொல்லுவா. இருந்தாலும் வந்துட்டு அவளோட கையில வந்து திணிச்சிட்டு போயிடுவான். இவன் போன உடனே ஷின்னுக்கு பின்னாடி இருக்க பாக்ஸ் எல்லாம் அவன் மேல விழுற மாதிரியே வந்துட்டு இருக்குமா. அப்போ ஒரு கை வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கிம்மு தான் அந்த இடத்துக்கு வந்து அவளை காப்பாத்திருப்பான். அவன் மேல விழவடியதை தான் மேல வாங்கியிருப்பானா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு
ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட்லேயே வேற பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஷின் இல்ல, "ஏய் விடுங்க விடுங்க சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அவன தள்ளி விட்டுரும். இந்த நேரத்துல மாயாவும் வந்துட்டு மேலோகத்துல கண்டுபிடிச்சிருவா. நம்ம சேர்மனோட சன் இருக்கான்ல, செகண்ட் சன், அவனும் நம்ம கிம்மும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறத. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வாய்ப்புகளே கிடையாது. இந்த உலகத்துல இல்லாதவனுங்கள தானே நான் வந்துட்டு உருவாக்கி அமுச்சு விட்டேன். ஏன் இப்படி பண்றீங்க காட் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேற புலம்ப ஆரம்பிச்சிடுவா. இந்த பக்கம் பேரலா அந்த செகண்ட் சன்னே வந்துட்டு ஃபிளைட்ல காட்டுவாங்க. அவன் கொரியாவை நோக்கி வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஷின்னு வந்துட்டு கிம்முக்கு சாரி சொல்லி தொடச்சு விட்டுட்டு இருக்கோம்ல, அவெல்லாம் காண்டாயிடுவான். ஏன் இந்த கடையில எல்லாருமே சாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ மறுபடியும் சாரி சொல்வாளா, அட போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு சட்டையில தூசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா, சரின்னு சொல்லிட்டு இவளும் தொடச்சு விடுவா. அவளோட சட்டையில இருக்க தூசி அவன் தொடச்சு விடுவானா, அவ வேற காண்டாயிடுவா. என்ன பண்ற அப்படின்னு சொல்லும்போது, தூசிமா அப்படின்னு சொல்லிட்டு வேணாமா சரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேற ஒட்டி விட்டுருவான். இந்த டைம்ல மின்னும் இங்க வந்துடுவான். என்ன சார் பண்றீங்க, நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா என்னடா பாக்ஸ் எல்லாம் தூசியா வச்சிருக்கீங்க, அதான் துடைக்கிறதுக்காக வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போன் எடுத்துட்டு கிளம்பிடுவான் எஸ்ஐ. அடுத்து யுனாவும் வந்துட்டு ஹேனை பார்த்து, யார் நீ, அது உனக்கு எப்படி அந்த போட்டோஸ் விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என் அண்ணா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் வந்து ஃபோன் பண்ணி பேசினான், இந்த மாதிரி நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சொன்னான், அந்த மாதிரி கார்ல சேஸ் பண்ணிட்டு இருக்கணும் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா செத்து போனதுக்கு இவ்வளவு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹேன் சொல்லுவான், இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்டபிள் பர்சனா வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, ஸோ நீ கொஞ்சம் போயிட்டு அவங்கள டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம யூனா வந்துட்டு அவளோட காலை பாப்பா, அதுக்கப்புறம் அவளையும் பாப்பா. இதோட இந்த சீனை கட் பண்ணிடுவாங்க. அடுத்து மாயால நம்ம கிம்முக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்லுவா, உன்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கிம்மும் இல்ல, ஏ ஆயா என்னடி பேசுற அப்படின்னு சொல்லும்போது, உன்ன மாதிரினா உன்ன மாதிரி கிடையாது, கொஞ்சோண்டு மச்சம் பெருசா கொஞ்சோண்டு ஐப்ரோ பெருசா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். ஆக மொத்தம் என்னைய மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு வந்துட்டு நல்லா கத்தி விட்டுருவான் அவளை. அப்படியே எஸ்ஐ ஓடி போயிடுவான். அவனோட போட்டோஸை வேற இவனுக்கு அமுச்சு வச்சிருப்பானா, இவன் பார்க்கும்போது இவனுக்கு நல்லாவே தெரியும் சேர்மனோட சன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வேற எழுதி வேற இருக்கும் இவன் தான் சேர்மனோட சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓச்சா நம்மள சிக்கி விட்டு இந்த மாயை எப்படி ஓடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் சேர்மனோட சன்னு வந்துட்டு இந்த ஃபிளைட்ல வந்துட்டு இருப்பான்ல, மாயா வந்துட்டு இவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெதர் கண்டிஷனை வந்து ரொம்ப மோசமாக்கி விட்டுட்டு இருப்பா. இப்ப அவன் கொரியா வந்தான்னா இவளுக்கும் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால பல பல வித்தைகள் எல்லாம் போட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு மின்னல் வர வச்சு மழையை வர வச்சு அந்த ஃபிளைட்டை வந்துட்டு கொரியா வர்றதுக்கு முன்னாடி ஜப்பான்ல இறக்கி விடுற மாதிரி இவ பிளான் பண்ணி விட்டுருவா. அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோட் வந்துட்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.